வீடியோவில் முதல் முறை வாய்ப்புள்ள சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். அப்புறம் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்கிற ஒரு ஐபிஓவை பற்றிய முழு விவரம் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நவம்பர் 24ஆம் தேதி திங்கட்கிழமை முடிவடைந்த பங்குச்சந்தை தகவல்களை முதல்ல பார்க்கலாம். சென்செக்ஸ் 331 புள்ளி இறங்கி 84,900 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 108 புள்ளி குறைஞ்சி 25,959 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 32 புள்ளி விழுந்து 58,735 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 4,171 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 4,512 கோடி ரூபாய்க்கு நேற்று வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் வர்த்தகமாகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு 44 புள்ளி அதிகரித்து 26,010 வர்த்தகமாகிட்டு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 0.25 அதிகரித்து 89.23 இருக்குது. நேற்று படு வீழ்ச்சி அடைஞ்சி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. இப்போ மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கு. ஆபரண தங்கத்தோட விலை 1 கிராம் 110 ரூபா குறைஞ்சு 11,520 இருக்குது. சென்னையோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காம நம்மளுக்கு வாய்ப்பு 10,700 இருக்குது ஒரு கிராமுக்கு. ஆபரண தங்கம் 8 கிராம் ஒரு பவுனோட விலை 880 ரூபா குறைஞ்சு 92,160 இருக்குது. நமக்கு வாய்ப்பு 87,200 இருக்குது ஒரு பவுனோட விலை. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெள்ளி 1 கிராம் 171 ரூபா. ஆபரண வெள்ளி 1 ரூபா நேற்று இறங்கியிருக்கு. வாய்ப்பு நமக்கு 163 இருக்குது. வெள்ளி கொலுசு வாங்குறதுக்கு 163